கீழப்பசலை பகுதியில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் ரயில்வே ஊழியருக்கு தலையில் சரமாரியாக வெட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கீழப்பசலை கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் ரயில்வே ஊழியராக பணியாற்றி வருகிறார். இன்று இரவு சிலர் இவரை தாக்கி தலையில் சரமாரியாக வெட்டியுள்ளனர். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் மானாமதுரை போலீசார் புகார் வாங்குவதற்காக வந்தபோது உறவினர்கள் அனைவரும் சூழ்ந்து கொண்டு கடந்த மாதம் கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை இல்லாததால் இந்த தாக்குதல் நடைபெற்றது என்றும், இன்று வெட்டிய நபர் மீது சில மாதம் முன்பு புகார் கொடுத்தும் சரிவர நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்தால் தரைக்குறைவாக பேசுகிறீர்கள் என்றும் வாக்குவாதம் செய்தனர். இன்று நடைபெற்ற சம்பவத்திற்கு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று வெட்டுப்பட்ட பாலமுருகனை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இன்று இரவு சுமார் 9 மணி அளவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வளவு நடந்த காரணமே போலீஸ் தான். அவங்க என்ன கேஸ் போட்டாலும் சரி போட்டு ஒரு தலைபட்சமாகவே போயிட்டாங்க. அவங்க போனதுனாலதான் இந்த விளைவு. அவங்க நறுக்குன்னு பேசியிருந்தாங்கன்னு இந்த விளைவு இந்த இது வந்திருக்காது. எங்க வீட்டு பிள்ளைய வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி போனா போடி வாடின்னு பேசுறாரு இன்ஸ்பெக்டர். அதே மாதிரி அந்த பொறுப்புல நான் இருந்திருந்து அவங்க வீட்டு பொம்பளையில போடி வாடின்னு கேட்டா அவருக்கு எப்படி இருந்திருக்கு? ஒரு இல்லாத ஆளு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனா ரொம்ப அராஜகமா போலீஸ் ஸ்டேஷன்லயும் அராஜகம். எப்படி சாதாரண ஆளுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? எங்களுக்கு யாரு சார் பாதுகாப்பு? இந்த காலையில என்ன சார் எங்களுக்கு பதில் சொல்ல போறீங்க? என்ன பதில் சொல்றீங்க சார்? அவங்க குடுக்குற தைரியத்துல தான இப்படி எல்லாம் பண்றாங்க. அன்னைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலைனா நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காதல சார். என்னல சார் நீங்க காரணம் என்னல சார்? இந்த அளவுக்கு வந்த காரணம் நீங்க யாருக்குன்னு சட்டை பிடிச்சிருந்தா அவனா இந்த பிரச்சனை அது வீட்ல கதை ஒழிச்சு வரே அது அசால்ட் வந்து பண்ணாலும் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வர நீங்க சொல்றீங்க அன்னைக்கு வந்து இதுல இருக்காங்களா? ஆமா ஆமா எதுக்கு வீட்டு என்ன பேசுற? எதுக்கு வீட்டு என்ன பேசுற? எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? நீங்க என்ன நாயனாக செய்ய உடம்புல யாரு பொறுப்பது? எங்க போங்க? இந்த வண்டி எடுக்க சொல்லுங்க. இல்ல நான் இருக்கேன். வண்டி ஓடி விட்டுருவேன். சூரிய வைக்கிறதே வைக்கிறா சூரிய வைக்கிறா நான் பார்க்க முடியாது தானே அந்த